என் தங்க பிள்ளையே மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய நேரம். இந்த கருப்பன் என்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த காலம் என் குழந்தையே என்னவென்று யோசிக்கின்றாயா? என் தங்கமே, உன்னை வேதனைப்படுத்த வேண்டும், நடுதருவில் தள்ளிவிட வேண்டும். ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சிக்குள் மட்டும் நீ சிக்கிவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை அதன் பிறகு இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும். என் குழந்தையே, எப்போதும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். இவையெல்லாம் இந்த மனிதர்களால் உனக்கு நடத்தப்படுகின்ற விஷயங்கள். எப்போதுமே எந்த ஒரு கஷ்டத்திலுமே என் பிள்ளை மிகுந்த அளவில் தேவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி வருகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, அப்படி இருக்கின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் போது அதனை உன்னிடத்தில் உடனடியாக எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா? என் குழந்தையே, உன்னை சுற்றி எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதை சற்று நீ சிந்திக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கருப்பன் நிற்கின்ற எண்ணத்தோடு கருப்பனின் கண்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற பிரச்சனைக்கெல்லாம் பதிலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் என் பிள்ளை நீ அடியெடுத்து வைக்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன். இப்படியாக உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்ட இந்த கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளை எப்படிப்பட்ட கஷ்டத்தை தாங்கும், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று? என் குழந்தையே, இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். ஒவ்வொரு மனிதரை பற்றியும் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். யார் எப்படி எப்படி நடந்து கொள்வார்கள்? ஒருவர் தனக்கு தேவை என்றால் தன்னுடைய தேவைக்காக உன்னை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள்? அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை யார் என்றே தெரியாதபடிக்கு உன்னை எப்படி நடுதெருவில் விட்டுவிட செல்வார்கள் என்பது எல்லோரும் நாம் அறிந்த உண்மைதான். இதையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை பாடத்தில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அல்லவா? சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு என் பிள்ளை நீ உனக்கு நான் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது இவ்வளவையும் நீ கற்றுக்கொண்டு தெரிந்த பிறகும் ஒருவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து செய்ய துடிக்கிறார் என்றால் அதனை உடனடியாக நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரம் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இப்போது என்ன நடக்கும் எது நடக்கும் என்று நீ எல்லாம் நினைத்து கலங்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு சற்று நீ முன்னெச்சரிக்கையோடு இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, இதனால் வரையிலும் அத்தனை துரோகிகளையும் எதிரிகளையும் தாம் பார்த்து விட்டோமே, இதையும் மீறி என்ன நடக்கப் போகிறது என்று நீ யோசிக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா? என் குழந்தையே, இப்போது சில விஷயங்கள் எப்போதும் யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்பதை நம்மால் கணித்துவிட முடியாது. ஆனால் இன்று நமக்கு நெருங்கிய நண்பராக இருப்பது
நாளை நமக்கு மிகப்பெரிய பகையாக மாறிவிடலாம். வாய்ப்புகளும் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் தலைகீழாக ஒரு மாற்றத்திற்குள் வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்படி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக மாறும்போது இதையெல்லாம் கடந்து நீ வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக தள்ளிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விடுகிறதல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் என் குழந்தை நீ அடையாளம் காண்பதற்கு ஒரு சில பாடங்கள் உனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்து விடத்தான் செய்கின்றது. இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற சூழ்நிலைக்குள் நீ சிக்கி தவிர்த்து விடுகின்றாய். ஒரு சில பிரச்சனைக்குள் நீ எதிர்கொண்டிருக்கின்றாய். கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் இந்த வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்கின்ற இந்த நேரங்களில் கருப்பன் சொல்வது போல இது போன்ற துரோகத்தையும் இது போன்ற எதிரிகளையும் அடையாளம் காண்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட எதையும் எதிர்கொள்ளும் திறமை கொண்டு நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். கருப்பன் இதை உனக்கு பல முறையும் சொல்லிவிடுகிறேன். ஆனால் இப்போது உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆபத்து எப்பேற்பட்ட ஆபத்து என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் எப்போதும் எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் இருக்கின்ற இந்த நிலைமையை கண்டு நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை கண்டு நீ வருந்தியதெல்லாம் போதும். உனக்காக எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நினைக்கும் போது உனக்கும் பல விஷயங்கள் தெரியப்படுத்தும் இந்த நேரங்கள். அதனால் இந்த சூழ்நிலைகளை இப்போது என் பிள்ளை நான் சொன்னது போல உனக்கு சாதகமாக இல்லை. என் பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்றவர்கள் அதற்கு ஏற்றார் போல் அவர்களை நிலையை மாற்றிக்கொள்ள துடிக்கின்றார்கள். இது உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவர்களுக்கே சாதகமாக இருந்தாலும் உனக்கு தான் கருப்பன் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு தான் உன் அப்பன் கருப்பன் எச்சரிக்கை செய்தினை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாமல் நான் உன்னை காத்து நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வராமல் நான் உன்னை காத்து நிற்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இனியாவது இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நாம் ஒரு வெற்றியை பெறுகிறோம் என்ற எண்ணத்திற்கு நீ உன்னை கொண்டு வருகின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன்னிடமிருந்து பகையாக மாறுகின்றவர்களை உன்னால் அடையாளம் காண முடியும். அதாவது எப்போதுமே நம்மோடு பகையாக இருப்பவர்களும் சரி, எப்போதுமே நமக்கு துரோகத்தை செய்பவர்களும் சரி, அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டம் நிச்சயமாக நம்மால் சமாளிக்க கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் யார் ஒருவர் திடீரென்று நமக்கு பகையாக, அதுவும் நம்மோடு இத்தனை காலம் நல்ல நட்பில் இருந்து கொண்டு திடீரென்று நமக்கு பகையாக மாறுகிறார்களோ, யார் இத்தனை காலம் நம்மோடு நல்ல உறவில் இருந்துவிட்டு இப்போது நமக்கு துரோகியாக மாறுகிறார்களோ, அவர்கள்தான் நமக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க முன் வருவார்கள் என்பது உண்மை. அவர்களுடைய வீரியம் நம்மை தாக்கும் போது சற்று அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே எதிரியாக இருப்பவர்களுக்கு அது பழகி போய்விட்டது. துரோகியாக இருப்பவர்களுக்கும் அது மாறி பழகிவிட்டது.
ஆனால் புதிதாக வருபவர்கள் சற்று ஆரோக்கியமாக தானே ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பார்கள். அப்படிதான் இவர்களும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை அதிகமாகவே கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவாக மாறிவிட்டது என்று தெரியுமா? என் குழந்தையே, அவர்களுக்கு இருக்கின்ற கோபத்திற்கு உன்னை நடுதருவில் நிற்க வைத்து மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களின் எண்ணங்கள் சென்று விட்டது. மற்றவர்கள் முன்னிலையில் நிற்க வைத்து உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு ஆளாக வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களுடைய எண்ணங்கள் சென்று விட்டது. சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உன்னிடத்தில் இவர்கள் துடித்து நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நல்லவர்கள் போல. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளும் மாற்றங்களும் உனக்குள்ளேயே சிறு சிறு சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. இவர்களின் நிலைப்பாடுகள் சரியில்லை, இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சரியில்லை என்பது போன்ற ஒரு சில உணர்வுகளை உனக்குள் கொடுக்க தொடங்கியிருக்கின்றது. இப்படி உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தேகத்தை விட்டு விடாதே. யார் பேசினாலும் மயங்கி விடாதே. யார் எப்போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நீ தோற்று கொண்டிருப்பதாக அர்த்தமாகிவிடும். அதனால் ஒருவரினுடைய நடவடிக்கைகளையும் சற்று உன்னிப்பாக கவனி. உனக்கு ஒரு நல்லது நடக்கும் போது இவர்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது, அதே நேரத்தில் நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று நீ உன்னிப்பாக கவனித்து எப்போதுமே இவர்களுடைய நிலையை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை அவ்வளவையும் இவர்கள் உனக்கு செய்துவிட்ட பிறகு, அவ்வளவு கஷ்டங்களையும் இவர்கள் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு நீ ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். அதனால் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொண்டு எப்போது முழு மனதோடு நீ இருக்க பழகு. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கை நடத்தாத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. எல்லோரும் தனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களையும் எளிதாகவே கணித்துவிட முடியும். இன்னும் ஒன்றும் சரியாத ஒரு சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் நிச்சயமாக கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க இவர்கள் வருகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் உன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை நீ கவனித்து அதற்கேற்றார் போல நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் இங்கு காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் பிள்ளையே, பல இன்னல்களும் பல சோதனைகளும் நமக்கு வரும்போதெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு சில பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள நினைக்கின்றோம். ஆனால் எப்போதுமே இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக அதனை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் சரியாக யோசிப்பதில்லை. இனிமேலாவது உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த இன்னல்களிலிருந்து, உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் மீட்டெடுக்க தயாராகிவிடு என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கிறேன். என் பிள்ளையே, உடனிருப்பவர்கள் உன்னை நடுதெருவில் எப்படி நிறுத்த வைப்பார்கள் என்று தெரியுமா? இல்லாது பொல்லாததையெல்லாம் மற்றவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்வார்கள். நீயும் அந்த நம்பிக்கையை கொண்டு அவர்களை வெறுப்பாய். ஆனால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? என் பிள்ளையே, உண்மையிலே உனக்கு ஒரு உதவி கிடைத்திருந்தால் அது அவர்களால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். இதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள்
அது போன்ற காரியங்களை வேண்டுமென்றே செய்வார்கள். உனக்கு எந்த உதவிகளையும் யாரிடத்திலிருந்தும் கிடைத்துவிடக் கூடாது என்றும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்றும் இவர்கள் முன்னின்று இது போன்ற காரியங்களை நடத்துவார்கள். அதனால் எப்போதுமே யார் யாரை பற்றியும் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நீ நம்பிவிடாதே. என் குழந்தையே, எல்லா நிலையிலும் காரணங்களை தெரிந்து கொண்டுதான் ஒரு விஷயத்தை நீ நம்ப வேண்டுமே தவிர ஒருபோதும் எதற்குள்ளும் நீ சிக்கிவிடாதே. ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் என் குழந்தை நிச்சயமாக நீ யார் வார்த்தையும் நம்பிவிடாதே. உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீ துணிந்து விட்டால் அதுவே போதும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்ல பாதைகளை உனக்கு வகுத்து கொடுக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் கருப்பன் துணை நிற்பேன் என்பது உன் மனதிற்குள் புரிதலில் இருக்கட்டும் என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு உடனடியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம். உன்னை எந்த நிலையில் இவர்கள் பார்க்க நினைத்தார்களோ அந்த நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் யார் என்று இந்த கருப்பன் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறேன். இவர்களை மறைத்து வைப்பதனாலோ இவர்களை காப்பாற்றுவதனாலோ இனி எந்த ஒரு பலனும் இல்லை. இவர்கள் யார் என்று தெரியும் போது அதற்கான தண்டனை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உனக்கு செல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள் என்று, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள தயங்காதே என்று உன் அப்பன் கருப்பன் ஒரு முறைக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நிலை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கை எப்படி மாற்றி கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். நமக்கு இன்னல்களை கொடுத்த ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு எல்லோரும் நினைக்கிறார்கள். யாரும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டும் என்று நினைக்காத மனது இவர்களை மட்டும்தான் கெடுதல் செய்ய சொல்லிவிடுமா என்ன? ஆனால் என் குழந்தையே, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். என்னென்ன கனவுகளோடு இந்த வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்தாய் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் அல்லவா? அப்பனிடத்தில் தானே என் பிள்ளை நீ கேட்டு தெரிந்து கொண்டாய். கருப்பா, எல்லாம் சரிதானா? இது இந்த வாழ்க்கை எனக்கு சரிபட்டு வருமா என்று கருவுருவத்தில் கேட்டாய் அல்லவா? அதே நேரத்தில் என் பிள்ளை என்ன சொன்னாய் தெரியுமா? உனக்கு அது நினைவில் இருக்கிறதா? கருப்பா, இந்த வாழ்க்கையை எப்படி எனக்கு பெற்று கொடுத்து விடு என்று நீ சொன்ன வார்த்தை உனக்கு நினைவில் இருக்கிறதா? எப்படியாவது இந்த வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்தால் போதும் என்று சொன்ன அந்த விஷயம் உனக்கு நினைவில் இருக்கிறதா? இதனை இனி ஒருபோதும் நீ மறக்காதே. இந்த விஷயத்தை ஒருபோதும் தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னோடு இந்த கருப்பன் என் பிள்ளையின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டதையெல்லாம் அதை உனக்கு கொடுத்துவிட திரும்பி பார்ப்பதற்குள்ளே இத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கை என்பது எப்போதுமே நம்மை இன்னொருவர் அடிமைப்படுத்துவதல்ல. அன்பாகவும் அக்கறையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாலும் எல்லோரும் நல்லதொரு மனப்பக்குவத்தோடும் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. நாம் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை இதே போல் ஆனால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வீட்டில் வருகின்ற பிரச்சனையை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள் என்றால் என் குழந்தை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வாக்கை தான் இந்த கருப்பன் தந்து கொண்டிருக்கிறேன். பெண்களுக்கு தான் இது போன்ற கொடுமை நடக்கும் என்றில்லை, ஆண்கள் பிள்ளைகளுக்கும் இது போன்ற கொடுமைகள் நடக்கத்தான் செய்கின்றது. பெண்கள் வீட்டிற்கு செல்லும் போது அங்கு கிடைக்கின்ற மரியாதை மிகுந்த மனவேதனையை சிலருக்கு கொடுத்து விடுகிறது. அதே போலதான் ஆணினுடைய வீட்டிற்கு வருகின்ற பெண்ணுக்கும் அங்கு இருக்கின்றவர்களால் பல வழிகளும் மிகுந்த கஷ்டங்களும் கொடுக்கப்படுகிறது. கருப்பன் சொல்கிறேன், என் குழந்தையே,
என் பிள்ளையே, ஒரு வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் இப்போது அந்த உன் வாழ்க்கை துணையை பெற்றவராக இருக்கலாம், அல்லது அவரோடு உடன் பிறந்த சகோதரியாக உறவாக இருக்கலாம். இதில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் வந்துவிட்ட நொடியிலிருந்து உன்னிடத்தில் முகம் கொடுக்காமல் அல்லது அதிகமாக உன்னிடத்தில் நெருக்கம் வைத்துக் கொள்வது போல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, சாதாரணமாக இல்லாமல் அவர்கள் பழகுவதை பார்க்கும் போதே உனக்கு அது வித்தியாசமாக தோன்றும். இது என்ன, நாம் இதற்கு முன்னால் பழகியதில்லையே, இவர்களோடு சற்றொன்று இந்த பழக்க வழக்கத்தை கொள்கிறார்களே என்று நினைக்கலாம். அல்லது இவர்களோடு நீ பேச முயற்சி செய்து பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு செல்லலாம். இதில் ஏதாவது ஒரு குணத்தை கொண்ட ஒருவராக இவர் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே. நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். என் குழந்தையே, உன்னை எப்படிப்பட்டவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்று தானே கேட்கின்றாய். என் குழந்தையை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களுக்கு நடக்கும். அந்த நேரம் யாருமே இவர்களுக்கு உதவிகளை செய்ய முன்வர மாட்டார்கள். உன்னுடைய உதவியும் கருணையும் அவர்களுக்கு அந்த நேரம் நிச்சயம் தேவைப்படும் என் குழந்தையே. ஆனால் அந்த நேரம் கண்டுகொள்ளாமல் நீ செல்ல வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும் என் குழந்தையே. எவ்வளவுதான் நமக்கு கெடுதலை ஒருவர் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் அந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிடக் கூடாது என்று நினைப்பாய் அல்லவா? இதையும் மீறி நீ நானும் எதற்காக உன்னிடத்தில் இவர்களை கண்டுகொள்ளாதே என்று சொல்கிறேன் என்று தெரியும் அல்லவா? ஏற்கனவே பலமுறை இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்து அவர்களுக்கு அந்த நிலையில் அவர்களுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற நீதான் சென்றிருந்தாய் என்பதை புரிந்து கொள். அதனால்தான் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிம்மதி கிடைத்தது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து விடாமல், இந்த நிலையை எல்லாம் புரிந்து கொள்ளாமல், இப்போதும் அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகும் நீ மீட்டெடுத்து கொடுத்த இந்த வாழ்க்கை எண்ணாமல் மேலும் மேலும் தேவையற்ற பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் இந்த கருப்பன் இன்று அவர்களை இனிமேலும் நீ கண்டுகொள்ளாதே என்று சொன்னேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.